அன்பின் பிதாவே, இந்த காலை வேலைக்கா மக்க நன்றி செலுத்துகிறோம். மை ஸ்தோத்தரிக்கிறோம். அந்த நாளை காண செய்த தயவுக்கா மை துதிக்கிறோம். ஆண்டவரே, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று சொல்லியிருக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய பலனும் உம்முடைய ஞானமும் உம்முடைய கிருபையும் இந்த நாள் முழுவதும் எங்களை தாங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை தேடுகிறவர்கள் உம்மில் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்கள் என்று சொன்னப்பட்டபடி, ஆண்டவரே, உம்மை தேடுகிற நாங்கள் ஆண்டவரே, நீர் கொடுக்கிற சந்தோஷத்தினால் நிரப்பப்பட இந்த காலை நேரத்துல எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நீங்க எங்க கூட பேசுங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். யோவான் 9வது அதிகாரம் 15வது வசனம். இந்த பிறவி குருடன் இயேசு கிறிஸ்து சுகமாக்குறாரு. ஆனா அது ஓய்வு நாள்ல சேருண்டாக்கி கண்களை திறந்தது ஒரு குற்றமா யூதர்கள் கணிச்சு அவன் அந்த அந்த பிறவி குருடனை பரிசேயர் இடத்துல கொண்டு போறாங்க. பரிசேயர்ன்றது வேதத்தை கற்று தேர்ந்தவங்க, ஆவிக்குரிய தலைவர்கள். அவங்ககிட்ட போய் விடுறாங்க. ஆகையால் பரிசேயரும் அவனை நோக்கி, நீ எப்படி பார்வையடைந்தாய் என்று மறுபடியும் கேட்டார்கள். 10வது வசனத்துல அயலகத்தாரும் குருடனாயிருந்தத ஏற்கனவே அறிந்தவர்களும், எப்படி உன் கண்கள் எப்படி திறக்கப்பட்டது அப்படின்னு கேட்டாங்க. அதே கேள்விய இப்ப பரிசேயர் கேக்குறாங்க. அதற்கு அவன், அவர் என் கண்களின் மேல் சேற்றை பூசினார், நான் கழுவினேன், காண்கிறேன் என்றார். ரொம்ப அழகா சுருக்கமா, அவர் சேற்ற பூசினாரு, நான் கழுவினேன், காண்கிறேன், எனக்கு பார்வை கிடைச்சிருச்சு, தான் எப்படி சுகமானேன் அப்படின்றத அவன் சுருக்கமா சொல்றான். அப்பொழுது பரிசேயரில் சிலர், அந்த மனுஷன் ஓய்வு நாளை கை கொள்ளாததினால் அவன் தேவனிடத்திலிருந்து வந்தவன் அல்ல என்றார்கள். நியாய பிரமாணத்தின்படி ஓய்வு நாள்ல எந்த வேலையும் செய்யக்கூடாது, அடிமையா இருந்தா கூட செய்யக்கூடாது. ஆனா இவர் செஞ்சிருக்காரு, அதனால இவர் தேவனிடத்திலிருந்து வந்தவர் கிடையாது, நியாய பிரமாணத்தை மீறி நடக்கிறான். வேறு சிலர், பாவியா இருக்கிற மனுஷன் இப்படிப்பட்ட அற்புதங்களை எப்படி செய்வான் என்றார்கள். இப்ப அவங்களுக்குள்ளே 2 பிரிவு வந்துருச்சு. பரிசேயர்ல சிலர் சொல்றாங்க, அவன் தேவனிடத்துல இருந்து வந்தவன் இல்லை அப்படின்னு. இன்னொரு சிலர் சொல்றாங்க, பாவியான மனுஷன் எப்படி இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய முடியும், கண் பார்வை இல்லாதவங்களுக்கு கண் பார்வை எப்படி கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள பிரிவினை உண்டாயிருச்சு. ஆனா ஏற்கனவே பழைய ஏற்பாட்டுல ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்துல 29:18, 35:5, 42:7 இந்த வசனங்கள் எல்லாம் குருடர் பார்வை அடைவாங்க, மேசியா வரும் செய்யக்கூடிய அடையாளங்கள்ல குருடர் பார்வை அடைவார்கள் அப்படின்றது தீர்க்க தரிசனமா சொல்லப்பட்ட வார்த்தைகள். அதுதான் இங்க நிறைவேறுகிறது. மறுபடியும் அவர்கள் குருடனை நோக்கி, உன் கண்களை திறந்தானே, அவனை குறித்து நீ என்ன சொல்லுகிறாய் என்றார்கள். இவ்வளவு நேரம் கேட்டதெல்லாம், நீ எப்படி பார்வை அடைந்தாய், எப்படி உனக்கு கண் திறக்கப்பட்டது, இதை இப்படியே கேட்டுட்டு இருந்தவங்க இப்ப என்ன சொல்றாங்கன்னா, உன் கண்களை திறந்தானே அவனை குறித்து நீ என்ன சொல்லுகிறாய் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்துவை குறித்து கேக்குறாங்க. அதற்கு அவன், அவர் தீர்க்கதரிசி என்றார். அவர் ஒரு தீர்க்கதரிசி. ஏன்னா உபாகமம் 18வது அதிகாரம் 18வது வசனத்துல ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தர் மோசேயோடு சொல்லும்போது, உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை நான் அவர்களுக்காக அவர்கள் சகோதரரிலிருந்து எழும்ப பண்ணி என் வார்த்தைகளை அவர் வாயில் அருளுவேன்,
நான் அவருக்கு கற்பித்தவைகள் எல்லாம் அவர்களுக்கு சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு, உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை எழும்ப பண்ணுவேன் அப்படின்னு சொன்ன வார்த்தையின்படி அந்த தீர்க்கதரிசி இப்ப இவர்தான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்றான். அவன் குருடனாய் இருந்து பார்வை அடைந்ததை யூதர்கள் நம்பாமல் பார்வை அடைந்தவனுடைய தாய் தகப்பன்மாரை அழைப்பித்து, இந்த யூதர்களுக்கு இவன் பார்வை அடைந்ததை குறிச்சு நம்பிக்கை இல்லை. இப்ப தாய் தகப்பனை கூப்பிட்டு அவங்க கிட்ட கேக்குறாங்க. அவர்களை நோக்கி, உங்கள் குமாரன் குருடனாய் பிறந்தான் என்று சொல்லுகிறீர்களே, அவன் இவன் தானா? இவனானால் இப்பொழுது இவன் எப்படி பார்வை அடைந்தான் என்று கேட்டார்கள். 2 கேள்வி கேட்கிறாங்க. குருடனான உங்களோட பையன் இவன் தானா? அவன் எப்படி பார்வை அடைந்தான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. தாய் தகப்பன்மார் பிரதியுத்தரமாக, இவன் எங்கள் குமாரர் தான் என்றும் குருடனாய் பிறந்தான் என்றும் எங்களுக்கு தெரியும். ஆமா, இதான் என் மகன், குருடன் தான், அதெல்லாம் எனக்கு தெரியும். இப்பொழுது இவன் பார்வை அடைந்த வகை எங்களுக்கு தெரியாது. எங்க மகன் தெரியும், ஆனா எப்படி பார்வை அடைந்தான் எங்களுக்கு தெரியாது. இவன் கண்கள் திறந்தவன் இன்னான் என்பதும் எங்களுக்கு தெரியாது. எப்படி பார்வை அடைந்தான், அவன் கண்ணை யார் திறந்தா, எதுவும் எங்களுக்கு தெரியாது. இவன் வயதுள்ளவனாய் இருக்கிறான், இவனை கேளுங்கள், இவனே சொல்லுவான். அவங்கிட்டே கேளுங்க, அவன் பெரியவனா தானே இருக்கான், அவனே சொல்லிடுவான் அப்படின்னு சொல்றாங்க. அவனுடைய தாய் தகப்பன்மார் யூதருக்கு பயந்ததினால் இப்படி சொன்னார்கள். ஏனெனில் இயேசுவை கிறிஸ்து என்று எவனாவது அறிக்கை பண்ணினால் அவன் ஜெப ஆலயத்துக்கு புறம்பாக்க வேண்டும் என்று யூதர்கள் அதற்கு முன்னமே கட்டுப்பாடு செய்திருந்தார்கள். ஏற்கனவே யூதர்கள் ஒரு கட்டுப்பாடு வச்சிருந்தாங்க. இயேசுவை கிறிஸ்து மேசியா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா அவங்கள ஜெப ஆலயத்துக்கு புறம்பே தள்ளிடுவாங்க. அதுக்கு பயந்ததுனால அவங்க இயேசுவை அறிக்கை செய்யல. இதே மாதிரி ஒரு சம்பவம் எஸ்ராவின் புஸ்தகம் 10வது அதிகாரத்துல 8வது வசனத்துல சிறையிருப்புல இருந்து வந்தவங்க எருசலேமுக்கு வரணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி 8வது வசனம், 3 நாளைக்குள்ளே பிரபுக்கள் மூப்பர்களுடைய ஆலோசனையின்படி எவனாவது வராதே போனால் அவனுடைய பொருட்கள் எல்லாம் ஜப்தி செய்யப்பட்டு சிறையிருப்பிலிருந்து வந்த சபைக்கு அவன் புறம்பாக்கப்படுவான் என்று யூதாவிலும் எருசலேமிலும் விளம்பரம் பண்ணினார்கள். இந்த மாதிரி சபைக்கு புறம்பாக்குற வழக்கம் ஏற்கனவே அவங்க கிட்ட இருந்தது. இப்ப ஏற்கனவே இவங்க கட்டுப்பாடு பண்ணி வச்சிருக்காங்க. அதனால எங்க ஜெப ஆலயத்துக்கு புறம்பாக்கிடுவாங்களோ, ஜெப ஆலயத்துக்கு வர முடியாம போயிருமோ, அந்த பயம் அவங்களுக்குள்ள இருந்ததுனால அவங்க அப்படி சொன்னாங்க. அதன் நிமித்தம் இவன் வயதுள்ளவனாய் இருக்கிறான், இவனையே கேளுங்கள் என்று அவன் தாய் தகப்பன்மார் சொன்னார்கள். ஆதலால் அவர்கள் குருடனாயிருந்த மனுஷனை 2ஆம் தரம் அழைத்து, நீ தேவனை மகிமைப்படுத்து, இந்த மனுஷன் பாவி என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். 2வது தடவை குருடனை கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு, இப்ப நீ சொல்லு, நீ தேவனை மகிமைப்படுத்து, இந்த மனுஷன் பாவி. இந்த மனுஷன்றது இயேசு கிறிஸ்துவ சொல்றாங்க. அவன் ஒரு பாவி. ஏன்னா நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளல, ஓய்வு நாள்ல சேறு உண்டாக்கி கண்ணில் பூசி அந்த வேலை செஞ்சதுனால அது தவறு, தேவனுக்கு விரோதமா பாவம் செஞ்சுட்டான், அதனால பாவி என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு குற்றம் சாட்டுறாங்க. இப்ப நீ உண்மைய சொல்லி தேவனை மகிமைப்படுத்து அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கேக்குறாங்க. அவன் பிரதியுத்தரமாக, அவன் பாவி என்று எனக்கு தெரியாது. அப்ப அந்த குருடன் பதில் சொல்றான், இயேசு பாவின்னு எனக்கு தெரியாது, நான் குருடராயிருந்தேன், இப்பொழுது காண்கிறேன். எனக்கு என்ன தெரியும் அப்படின்னா,
என்னுடைய வாழ்க்கையில இயேசு ஒரு அற்புதத்தை செஞ்சிருக்காரு. நான் பிறவியில இருந்து குருடனா இருந்தேன். அவர் எனக்கு கண் பார்வையை கொடுத்திருக்காரு. இது ஒன்றுதான் எனக்கு தெரியும். அது மட்டும்தான் எனக்கு தெரியும். அவர்கள் மறுபடியும் அவனை நோக்கி, உனக்கு என்ன செய்தான்? உன் கண்களை எப்படி திறந்தான் என்றார்கள். திரும்ப திரும்ப அதே தான் கேக்குறாங்க. இப்ப அவன் அந்த குருடன்ட்ட 3வது முறையா கேக்குறாங்க, எப்படி கண்ணை திறந்தான்? அவன் பிரதியுத்தரமாக, முன்னமே உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் கேளாமல் போனீர்கள். ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், ஆனா நீங்க கேட்கல. அவன் சொல்றத அவங்க கேட்கல. ஒரு அற்புதம் நடக்கும்போது அதை பார்க்கும்போது அவங்களுக்குள்ள விசுவாசம் வந்திருக்கணும். ஆனா இவங்க அந்த அற்புதத்தையே நம்பல. அதனால அவங்க இயேசுவ தேவனுடைய குமாரன்னு விசுவாசிக்கல. மறுபடியும் கேட்க வேண்டியது என்ன? அவருக்கு சீஷராக உங்களுக்கு மனதுண்டோ என்றான். இந்த பிறவி குருடனாயிருந்து சுகமானவன் அந்த யூதர்களை பார்த்து கேக்குறாங்க, ஒருவேளை நீங்களும் அவருக்கு சீஷராகணும்னு மனசுல நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். அப்பொழுது அவர்கள் அவனை வைது, நீ அவனுடைய சீஷன், நாங்கள் மோசேயுடைய சீஷர். அப்ப அந்த யூதர்கள் பதில் சொல்றாங்க. முதல்ல திட்டுறாங்க. திட்டிட்டு, நீ வேணா அவனுக்கு சீஷனா இருக்கலாம் இயேசுவுக்கு, ஆனா நாங்க மோசேயோட சீஷர்கள் அப்படின்னு சொல்றாங்க. மோசே மூலம்தான் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. மோசே இஸ்ரவேல் மக்களை வழி நடத்தின தலைவர். அவரோட சீஷர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்றத பாக்குறோம். அப்ப இந்த நாள்ல என்னெல்லாம் கற்றுக்கொண்டோம்னா, அந்த பிறவி குருடனை நேரா பரிசேயர்ட்ட கொண்டு போறாங்க. அவங்க கேக்குறாங்க, எப்படி பார்வை அடைந்தாய் அப்படின்னு கேட்கும்போது, இயேசு சேற்ற பூசினாரு, நான் கழுவினேன், பார்வை அடைந்தேன்னு சொல்றாங்க. பரிசேயர்ல 2 பிரிவாயிட்டாங்க. ஒரு பிரிவினர் இவன் தேவனிடத்திலிருந்து வந்தவன் அல்ல அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு கூட்டம், பாவியா இருந்தா அற்புதம் செய்ய முடியாது, அதனால இயேசு பாவி கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அந்த குருடனை பார்த்து, நீ என்ன சொல்ற அப்படி, பார்வையை கொடுத்தவனை பத்தி என்ன சொல்றன்னு கேட்ட உடனே அவன் தைரியமா சொல்றான், அவர் தீர்க்கதரிசி. ஆனா யூதர்கள் நம்பல. அவங்களோட பெற்றோரை கூப்பிட்டு 2 கேள்வி கேக்குறாங்க. இவன் உங்க மகன்தானா? அவன் பிறவிலே குருடனா இருந்தானா? எப்படி பார்வை அடைந்தான் அப்படின்னு கேட்கும்போது, அவங்க அம்மா அப்பா யூதர்களுக்கு பயந்ததுனால, எங்க தங்களை ஆலயத்துக்கு புறம்பாக்கிடுவாங்களோ, ஜெப ஆலயத்துக்கு அப்படின்னு பயந்ததுனால எங்களுக்கு இவன் எங்க மகன்தான், அவன் குருடனா பிறந்தான், ஆனா எப்படி சுகமானா, எப்படி பார்வையை பெற்றுக்கொண்டா, யாரு பார்வை கொடுத்தது, இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே அவங்க 2வது தடவை குருடனை கூப்பிட்டு, உனக்கு எப்படி பார்வை வந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. கேட்கும்போது அவன் சொல்றான், எனக்கு ஆஹ் அவர் பாவின்னு தெரியாது, நான் குருடனா இருந்தேன், இப்ப நான் பாக்குறேன், எனக்கு இயேசு அற்புதத்தை செய்தார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். சொன்ன உடனே எப்படி உனக்கு கண் பார்வை வந்ததுன்னு கேட்கும்போது அவன் மறுபடியும் சொல்றான், ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், நீங்க கேட்கல. ஒருவேளை திரும்ப திரும்ப கேட்கறதுனால நீங்க அவருக்கு சீஷராகணும்னு மனது இருக்கா அப்படின்னு கேட்கும்போது அவங்க பதில் சொல்றாங்க, யூதர்கள், நீதான் இயேசுவோட சீஷன், நாங்க கிடையாது, நாங்கெல்லாம் மோசேயோட சீஷர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றத இந்த நாள்ல நம்ம தியானித்தோம். இப்பொழுதும் நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட அந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் வல்லமை உள்ளவர், நீர் மகத்துவமான காரியங்களை செய்கிற தேவன். ஆண்டவரே, உம்மை அறிந்து கொள்ள இங்க ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும். நீ செய்கிற அற்புதங்களை கண்டு இன்னும் உம்மை மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில நீங்க செய்கிற அதிசயங்களை மற்றவர்களுக்கு சொல்லும் சிலாக்கியத்தை எங்களுக்கு தாரும்.
இந்த நாள்ல சுவிசேஷ பணியை செய்கிறவர்களை வல்லமையினால் நிரப்பி பயன்படுத்துங்க. அநேகர் உம்முடைய அன்பை அறிந்து ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்க. நாங்களும் ஆண்டவரே சுவிசேஷ பணியை எங்களுடைய பங்கை நிறைவேற்ற கிருபை தாரும். எல்லா துதி கன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.